வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற வீடானது 22 43 லேண்ட் டைமென்ஷன்ல 1078 சதுரடி, டோட்டலா 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் கொண்ட ஃபெசிலிட்டி உள்ள ஒரு வீடு தான். ஃப்ரம் த பிகினிங் வீடு ஃபவுண்டேஷன்ல இருந்து எப்படி கட்டப்பட்டதுங்கிறத பார்க்க போறோம். வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒயரிங், குந்தன் ஒயரிங், சுவிட்சஸ், ஜிஎம் மாடுலர் சுவிட்சஸ், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், கிளாசட்ஸ் உங்களுக்கு பேரிவர், சிமெண்ட்ஸ் உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ், பிரிக்ஸ் எல்லாம் ஒயர் பிரிக்ஸ், மெஷின் பிரிக்ஸ், பைப் சுப்ரீம் பைப்ஸ், சம்ப் உங்களுக்கு 7000 லிட்டர் கேப்பபிள், செப்டிக் டேங்க் 7000 லிட்டர் கேப்பபிள், உங்களுக்கு போர்வெல் 70 அடியில இங்கே தண்ணி வந்துருச்சு, 130 அடிக்கு மேலே போட முடியல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸபிள் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்க்கும் 3 பாத்ரூம்ஸ், ஸோ எல்லாமே குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட்ஸ். ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு வீட்டுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷனில் இருக்கு. ஸோ இங்கே சென்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து 3.9 கிலோமீட்டர், ஜெயேந்திர சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து 3.6 கிலோமீட்டர், ரிட்ஜூட் ஐசிஐசி ஸ்கூல் 2.3 கிலோமீட்டர், டைடல் பார்க் 9.4 கிலோமீட்டர், சிங்கானல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் 2.2 கிலோமீட்டர், உங்களுக்கு எல்என்டி பைபாஸ் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர். மூணாவதா பார்க்க வேண்டிய விஷயம் பிரைஸ். இந்த 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் ஜஸ்ட் 52.7 lakhs, வெறும் 52,70,000 இவ்வளோ ஸ்டாண்டர்டான குவாலிட்டியை பிகினிங்ல இருந்தே ஃபவுண்டேஷன்ல இருந்தே இதில் ஃபுட்டேஜோட இருக்கும். நீங்க பார்க்கணும். ஏன்னா சின்ன விஷயம் இல்லை, நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றோம்னா அது எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, கொஞ்சம் வீடியோ லென்த்தா இருந்தாலும் நீங்க பார்க்கணும். ஏன்னா என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்குறோம். அப்போ நம்ம லேக்ஸ் கணக்கில் பண்ணும்போது இது ஒர்த்தா, என்ன குவாலிட்டி எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதனால லென்த்தா இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா பாருங்க. நாலாவது சாயில், செம்மண் பூமி, ரெட் சாயில் பில்டிங்க்கு ரொம்ப சாதகமானது. இப்போ நம்ம கிரீன் ஹோம்ஸ் கஸ்டமருக்கு இதை எப்படி நம்ம கட்டி கொடுத்தோம்ன்றதை நம்ம பார்க்கலாம். அவங்க கிட்ட இருந்தே எப்படி இதை சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்கன்றதை நீங்களே கேளுங்க. ரவி சார் வணக்கம், வினிஜா மேடம் வணக்கம். கிரீன் ஹோம் சேனல் பார்த்துட்டு வந்தீங்க, ஒரு 6 மாசம் முன்னாடி வந்திருந்தீங்க. உங்களோட நிறை குறைகளை நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த வீடு இன்னைக்கு கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு 4 ரிவ்யூஸ் தான். உங்களுக்கு சொன்ன மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ், ஒயரிங் குந்தன் ஒயரிங், சுவிட்சஸ் ஜிஎம் மாடுலர் சுவிட்சஸ், செங்கல்ல உங்களுக்கு ஒயர் பிரிக்ஸ் தான், ஹாலோ பிளாக்ஸ்லாம் இல்லாம நல்ல குவாலிட்டியான ஒயர் பிரிக்ஸ் தான் உங்களுக்கு போடுறோம்னு சொல்லி இருந்தது. அதை சொன்ன மாதிரியே பண்ணாங்களா? பண்ணியிருக்காங்க. சொன்ன டைமுக்கு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தாங்களா சார்? கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ரிவ்யூ. தென் உங்களுக்கு சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் உங்களுக்கு 52.7 லட்சம் ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணது. சொன்ன ப்ரைஸை விட அந்த லிமிட்டட் கான்செப்ட்ல உங்களுக்கு அதிகமாக சார்ஜஸ் ஏதாவது பண்ணாங்களா? இல்லை, கரெக்டாக சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ரவி சார், அப்புறம் உங்களுக்கு இங்க பக்கத்துலயே நீங்க வீடுகள்லாம் நீங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப போயிட்டு இருக்கிற வீடுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, அந்த வீடை விட இது எவ்வளோ பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்கு, வெளியிலலாம் அதிகமாக இருக்கு. நம்ம என்ன பார்க்கும்போது அங்க ஒரு 64.7 கூட நம்ம ஒரு வீடு இதே போல நம்மளோட ஸ்ட்ரக்சர்லயே பண்ணது. நம்ம அளவுக்கு குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணலனாலும் அவங்க அந்த சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் நமக்கு 52.7 லட்சம் 52.7 lakhsல பண்ணது உங்களுக்கு திருப்தியா இருக்கு. தேங்க்யூ வினிஜா மேடம், தேங்க்யூ ரவி சார். 6 மாசம் இந்த ப்ராஜெக்ட் எங்களோட கூட இருந்து பயணிச்சதுக்கு மிக்க நன்றி. ரவி சார், உங்களோட சன் சவுந்தரராஜன் சாரும் வினிஜா மேடமும் மிக முக்கியமான கஸ்டமர். தேங்க்யூ ரவி சார். உங்களுக்கு நான் தான் இந்த சஜஷன் கொடுத்துருந்தேன். ஏற்கனவே கட்டின வீடை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இருக்காது. உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி, அதனால உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் குறையும். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே உங்க பேர்ல அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு 0 லெவல்ல இருந்து இதை பண்ணதால மற்ற கிரீன் ஹோம்ஸ் கஸ்டமருக்கு உங்களோட வியூவை சொல்லுங்க. லாபமாக தான் இருக்கு. லட்சங்கள் உங்களுக்கு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5-6 லட்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். 5-6 லட்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப சந்தோஷம் சார். மிக மனநிறைவா இருக்கு. உங்களோட இது பண்ணும்போது சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்டை 0 லெவல்ல இருந்து உங்க கண்ணால 100% கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா உங்க கண்ணால் நீங்களே ஸ்டைல் செலக்ட் பண்ணீங்க, நீங்களா பெயிண்ட்ஸை செலக்ட் பண்ணீங்க, என்ன கலர் வேணும்னு. ஆரம்பத்துல இருந்து பில்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்களா, கம்பி லிண்டல் எல்லாமே ஃபுல் லிண்டல் போட்டிருக்காங்களாங்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி வரும்ன்றதுக்காக தான் ஆரம்பிச்சது. கட்டின வீடு எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கட்டி கொடுக்கலாங்கிற ஒரு
ஐடியா. ரொம்ப மன மகிழ்ச்சி எங்களுக்கு, உங்களுக்கும் மன மகிழ்ச்சியா இருக்கு. மன மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி ரவி சார். மேடம் ரொம்ப தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னடா இது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதே போல வேணாலும் உங்களுக்கும் கட்டி கொடுக்கலாம். ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேம் டைமென்ஷன்லேயும் உங்களுக்கு பண்ணி தரலாம். வாங்க மக்களே, இப்போ இந்த வீடை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து பாருங்கள். செங்கல் கட்டடம் எல்லாம் சில் லெவல் லிண்டர் லெவல்லேருந்து பேக்ரவுண்ட் ஒர்க்கோடு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு ஃபுட்டேஜஸ். கீழே பேஸ் லெவல், சில் லெவல், லிண்டல் எல்லாம் ஃபுல் லிண்டலுங்க, கட் லிண்டல்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கிற வீடோட சேர்த்து வீடியோ எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ தான் இந்த வீடு எப்படி பண்ணதுங்கிறது உங்களுக்கு தெரியும். கிளைண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க, கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். நீங்களும் பாருங்கள், இந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த வீடோட பேக்ரவுண்டோடு உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்கு. கட்டின வீட்டுக்கு பின்னாடியும் அந்த டேங்க்கு, அந்த பின்னாடி ஒயிட் ஹவுஸ், இதே போல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களை ரெஃபரன்ஸ்க்காக தான். வீட்டோட அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் அழகு கிடையாதுங்க, அட் த சேம் டைம் பில்டிங் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லிண்டல் பாருங்க, ஃபுல் லிண்டல், கட் லிண்டர்லாம் போடாமல் பர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்டு. இது உங்களுக்கு சில் லெவல்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக, பேஸ்ல இருந்து 1.25 அடி உங்களுக்கு பிளிந்த் பீம் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்டை உங்களுக்கு ஃபுட்டிங் கான்கிரீட்ல இருந்தே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டோட இருக்கிற வீடியோவோட நீங்கள் மேட்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வீடோட உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருக்க பாருங்க. இது கம்ப்ளீட்டான ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற வீடும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது வீடியோ இருக்கு பாருங்க, ஒரு ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் வீடியோலாம் சேர்த்து. ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுட்டேஜாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிரீன் ஹோம்ஸ் வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு வீட்டுக்கான ஹோம் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணுறதாலும் பண்ணித்தரலாம். அப் டு 80% வரைக்கும் ஹோம் லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஐடிபிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், லீடிங் ஒரு 14 பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் எல்லாமே பண்ணித்தரலாம். நீங்கள் வந்து பாருங்கள். இதே போல் சேம் ஸ்ட்ரக்சரில் இன்னொரு பில்டிங் உங்களுக்கு பண்ணித்தரணும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்டிகோ இருக்கும். போர்ட்டிகோவில் ஹைட்ரஜன் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. சைஸ் 17.5 10 போர்ட்டிகோ சைஸ். உங்களுக்கு நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கு 7000 லிட்டருக்கு. இப்போ மெயின் டோர் உங்களுக்கு டீ கூட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. 2 கிரானைட் ஸ்டெப்பின் இருக்குது. ஸோ வார்னிஷ்லாம் பண்ணி ரொம்ப கிளிட்டரிங்கோட ஒரு எஃபெக்டில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப்பின் ஆகும். வீட்டுக்குள்ளே நம்ம போவாங்க. மெயின் டீ கூட்டை நம்ம உள்ளே திறந்து உள்ளே போனதும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹால். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது. உங்களுக்கு மேற்கு பக்கம் மேலே காற்று, வடக்கு பக்கம் வாடகை காற்று. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ் எல்லாமே ஜிஎம் மாடுலர் சுவிட்சஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஹால் 16/10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வென்டிலேஷன் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு டைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சார்ஜிங் கிளாஸி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் எவ்வளோ கிளிட்டர் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு வடக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் இருக்கிற காற்று வாடகை காற்று ஃபுல்லாக வருது. மேற்கு பக்கம் மேலே காற்று இருக்குது. டைரக்ட் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் 10x8. ஸோ கிழக்குலேருந்து கொண்டல் காற்று எல்லா வகையிலும் வீட்டில் ஒரு காற்றுகள் எல்லா வகையிலும் பரிணமிக்கணும். அப்போ தான் ஒரு வீடோட அமைப்பு நல்லா இருக்கணும். என்ஜினியர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கிறோம். ஹால்ல இருந்து ஃபர்ஸ்ட் அக்சஸ் சவுத் ஈஸ்ட் அக்னி மூலைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங், உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ, மாடர்ன் சிங்க் உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்குறோம். இது எல்லாமே கஸ்டமரோட ஸ்கோப்பில் பண்ணப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு க்ளீன் பண்ணிக்கிறதுக்கான இது எவ்வளோ தூரம் தேவையோ நல்லா மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அட் த டைம் வாட்டர் ஃபால்ஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம இதுவும் பண்ணிக்கலாம். சிங்கான டேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன், நமக்கு கிளீனிங் சொல்யூஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த்து டாஸ்க்கும் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ரஸ்டே ஆகாத மெட்டீரியல். ஸோ இது பாட்டில் வாஷிங்காக
நம்ம கையெல்லாம் உள்ள விட்டு ரொம்ப க்ளீனிங் பண்ணுற பர்பஸ் ரொம்ப லேட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஹைஜீனிக் பர்பஸும் இருக்கும் இந்த கிச்சனில். பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதிலேருந்து வாட்டர் ஸ்ப்ரே ரொம்ப ஃபோர்ஸபுளாக இருக்கிறதால க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எப்போவுமே இதை ரஸ்ட்டே அடிக்காது, மெட்டல் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கஸ்டமர் ஸ்கோப் செகண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களோட பைப் லைன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு டியூப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்டர் டெக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு. கிச்சனில் கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. உங்களுக்கு டைல்ஸ் வந்து அப் டு த ரூப் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. லேடிஸ்க்கு க்ளீனிங் பர்பஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வெளிச்சமும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. கிச்சன் பாருங்கள், ஒரு வென்டிலேஷன் இருக்கணும், நல்ல காற்றோட்டம் இருக்கணும் கிச்சனுக்கு. உங்களுக்கு எல் ஷேப்பில் உங்களுக்கு டேபிள் டாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சன்லேயும் 3 இடத்துல பவர் பாயிண்ட்ஸ் இருக்குது. பவர் பாயிண்ட்ஸ் இருக்கிறது எனக்கே நல்லதான். சிங்கில் நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, அக்வாகார்ட் 3 லைன்ஸ் வர்றதை பார்க்கலாம். வாட்டர் கனெக்டிங் ஹோஸ் கூட வாட்டர் டெக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கிரானைட் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் நோசிங் கொடுத்துருக்கு. ஸோ லேடிஸ்க்கு மேலே தண்ணிலாம் தெரிக்காது, க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஹாலில் இருந்து தேர்ட் ஆக்சஸ்க்குள்ளே போயிருக்கோம். சவுத் வெஸ்ட் குபேர மூலை இப்போ என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த குபேர மூலைக்கு கலர் கேமெட்லேயும் உங்களுக்கு சிட்ரின் ஆரஞ்ச் அண்ட் பிரைட் எல்லோ ரெண்டும் மீட் ஆகிற ஒரு ஜோனல் தான் இந்த பிரைட் எல்லோஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒன் சைடு உங்களுக்கு பேல் கலர் பேலட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி தான் கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கிறதால இந்த குபேர மூலையில் நல்ல ஒரு ப்ரெசன்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச்சுக்குள்ளே வந்திருக்கிறோம், குபேர மூலையோட அட்டாச் பாத்ரூம்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இது 6க்கு 4.5. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ், ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு கிளாசட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. கார்னர் வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான ஒரு கலர், ஒரு பிரைட்டஸ்ட் கலரை சூஸ் பண்ணியிருக்கிறதால நல்லாவே உங்களுக்கு வெளிச்சம் உள்ள என்ட்ராகுது. பாத்ரூம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வால் டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கு. சானிடரி ஃபிட்டிங்ஸ்க்கான எல்லாமே உங்களுக்கு சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரைட்னஸ் நல்லாவே என்ட்ராகுது பாத்ரூமில். ஸோ வித்தவுட் லைட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். குபேர மூலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்னஸ் பாருங்கள். மேற்கு பக்கம் ஜன்னல், உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல். உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. இப்போ நம்ம அப்படியே நம்ம வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஹாலில் ஒரு செகண்டாக ஒரு காமன் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் உங்களுக்கு சாண்டில் அண்ட் கிரே கலரை மேட்ச் பண்ண மாதிரி தான். ஸோ இங்கேயும் சானிடரி ஃபிட்டிங்ஸ், கிளாசட்ஸ், உங்களுக்கு பேரிவேர், கார்னர் வாஷ் பேஷன்ஸ். ஸோ இது காமன் பாத்ரூம் ஹால்லேருந்து ரீச் பண்ணுற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாத்ரூமோட சைஸ் 6க்கு 3.5. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா இருகூர். ஸோ இருகூர்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கோம். மோருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம ஹாலில் இருந்து தேர்ட் ஆக்சஸ்க்குள்ளே போயிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட். ஸோ இங்கே செகண்ட் பெட்ரூம்குள்ளே வந்திருக்கிறோம். இதோட சைஸ் உங்களுக்கு 10x10. ஸோ இங்கேயும் ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டோர், என்ட்ரன்ஸ் டோர் உங்களுக்கு டார்க் ப்ரௌன்றதால ரொம்ப கலர் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ ஃப்ளோரிங் டைல்ஸும் உங்களுக்கு பிரைட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு, பெயிண்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிரைட் கலர்ஸ். இப்போ நம்ம தேர்ட் ஆக்சஸ்லேருந்து நம்ம மெயின் போர்ட்டிக்கோலேருந்து இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். ஸோ இங்கே மாடிக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் நமக்கு ஒரு தேர்ட் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் என்ட்ராக போகிறோம். பெயிண்ட் செலெக்ஷன், கலர், டைல் செலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு மிஸ்டர் சவுந்தரராஜன் அண்ட் வினிஜா அவங்களுடைய சாய்ஸ். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது, அவங்களுடைய செலெக்ஷன் இஸ் குட். இப்போ நம்ம மாடியில் இருக்கிற பெட்ரூம்குள்ளே வந்திருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேர மூலையில் தேர்ட் பெட்ரூம். டோட்டலாக 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் குபேர மூலையிலே அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சயான் அண்ட் லைட் ஆஃப் ஒயிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சயன் கலரும் அந்த ஆஃப் ஒயிட் காம்பினேஷன் எப்பவுமே நல்லாயிருக்கும். இங்கேயும் லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இவர் அட்டாச்டு பாத் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. வீடோட ப்ரைஸ் அண்ட் லேண்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால குவாலிட்டியை பார்த்துட்டு இம்மீடியட்டாக டிசைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்துக்குள்ளே போயிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பியூட்டிஃபுல்லான ஒரு வெஸ்டர்ன் கிளாசட்ஸ் அண்ட் வென்டிலேஷனோட கலர் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் லைட் சயானோட எஃபெக்டில் ரொம்ப சூப்பரான ஒரு கலர், வார்ம் கலர் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் வாஷ் பேசின், சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 3வது பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம பார்த்து நம்ம வெளியில் வரப்போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறோம். மாடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டர் டெக் பிராண்டில் உங்களுக்கு நல்ல தண்ணி அண்ட் போர்வெலுக்கான கனெக்ஷன்ஸ். ஸோ சுப்ரீம் ப்ராடக்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும். நீங்கள் டெசிஷன் எடுக்கிற ஒவ்வொரு நேரமும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லேண்ட் ப்ரைஸ், மெட்டீரியல் காஸ்ட், மேன் பவர். ஸோ நல்ல டெசிஷன் எடுங்க. வீடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் டெசிஷன் எடுக்கணும் அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஜலமூலை, இங்கே உங்களுக்கு தண்ணி தொட்டி உங்களுக்கு 7000 லிட்டருக்கு கேப்பபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க பைப்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுப்ரீம் பைப்ஸ். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஏரோ மார்க்கை ஜூம் பண்ணி பாருங்க. சுப்ரீம் பிராண்ட் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ஜினியர் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். தண்ணி தொட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடி அயனில் இதெல்லாம் போடாமல் ரஸ்ட் அடிக்காமல் உங்களுக்கு ஃபைபர் மெட்டீரியல் 5000 கிலோ தாங்குற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடு ஒரு நல்ல ஒரு வீடு. ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வாங்க, பொசஸ் பண்ணிங்க. இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கடவுள் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுக்குறாரா, இம்மீடியட்டாக பொசஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. கிரீன் ஹோம்ஸ்.